ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பற்றி பேசவே ரைட்டு இல்லை. இங்கே ஹிந்தி வராது, சம்ஸ்கிருதம் வராது. சொல்லுங்க, முதுகெலும்பு இருக்கா, தைரியம் இருக்கா, தமிழ் உணர்வு இருக்கான்னு நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், 58 வருஷம் தண்டத்துக்கு திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யார்கிட்ட வேஷம் போடுறீங்க? முன்னையெல்லாம் கெட்டிக்காரம் பொழுது 8 நாள்மாங்க, இப்போ 8 செகண்டு தான். உங்களோட 65, 67 வெறுப்பு அரசியல் இனிமேல் நடத்த முடியும். டிஎம்கேனால வெறுப்பு அரசியல் தான். We will expose you thoroughly. வீடு வீடாக போவோம். நீங்கள் மொத்தமாக போனப்போ தடுத்தீங்க. வீடு வீடாக எங்களுடைய ஒர்க்கர்ஸ் போவாங்களே, தடுக்க முடியுமா? இந்த 12 மாதம் போகிறோம். இந்த சர்வாதிகார திமுக ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ அதில் என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நோ. தமிழுக்காக ஒண்ணுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே. ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம்தான் உங்கள் மூலதனம். இந்தியை சூஸ் பண்ணுவாங்கன்னு இவர் பயப்படுறார். அதை சொல்லுங்க. நிர்பந்தம், கம்பல்ஷன் அதெல்லாம் இல்லை. உங்களோட தன்பயத்துக்கு நான் ஒரு ஆளாக முடியுமா? அந்த இது லாங்குவேஜ் பாலிசி இட் இஸ் ஃபார் தி ஹோல் கண்ட்ரி. அதோட மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பற்றி சொல்லிட்டேன். 20 விதமான ஃபண்டிங் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இருக்கு. அதுல ஒன்று தான் அந்த பிஎம் ஸ்ரீ. இப்போ பிஎம் ஸ்ரீ அடாப்ட் பண்ணினா பிஎம் ஸ்ரீக்கு பணம் வந்து, அடாப்ட் பண்ணலையா அதுக்கான ஃபண்டு வராது. உடனே மத்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய நிதியெல்லாம் தடுத்து நிறுத்துறதுன்னு யார்கிட்ட வேஷம் போடுறீங்க? முன்னையெல்லாம் கெட்டிக்காரம் பொழுது 8 நாள்மாங்க, இப்போ 8 செகண்டு தான். உடனே இதில் வந்துடுது. காலைல தமிழ் செய்ய இங்கே தடுத்து வச்சு போலீஸ் சேர்ந்து கெரோ பண்ணி மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் வேலை, இன்டீசன்ட் வேலை வந்து டாக்டர் தமிழிசை வாஸ் ட்ரீட்டட். அது அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, உங்கள் மூலமாக தான், ஊடகங்கள் மூலமாக தான். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கத்துக்கு ஒய் யூ ஃபியர் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒன்றும். அது சரி, நீங்கள் வந்து தமிழை அழித்தீர்கள். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூலில் தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்கணும்னு அதில் இருக்குது. யூ அடாப்ட் இட். அதோடு மட்டும் இல்லை, எத்தனை பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மரத்தடியில் இருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மட்டும் 14,500 பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, எக்யூப்மெண்ட்ஸுக்கு பணம் தரேங்கிறாங்க. ஒய் காண்ட் யூ அடாப்ட் இட்? அதை பண்ண மாட்டேன். உங்களோட 65, 67 வெறுப்பு அரசியல் இனிமேல் நடத்த முடியாது. டிஎம்கேனால வெறுப்பு அரசியல் தான். மொழி வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, எல்லா வெறுப்பும் ஒன்றா சேர்ந்தால் தட் இஸ் டிஎம்கே. அதனால் அது இனிமேல் நடக்காதுங்கிறனால ஃப்ரஸ்ட்ரேஷன், அதில் டீலிமிட்டேஷன் கத்தி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. உங்கள் கூட்டணி கட்சிகள் அவங்க ஏதோ ஒன்று கமலஹாசன் தனக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு ஏதோ என்ஷூர் பண்ணியிருக்கார். இதை ஆதரித்து பேசி அறிக்கை விட்டு, அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கலை. எப்படி அழியும்? இல்லை, நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இஸ் நாட் நியூ. ஃபஸ்ட்டு 1985 வந்து ராஜீவ்காந்தி இருக்கிறச்ச ஃபார்முலேட் பண்ணது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அதில் டாக்டர் கஸ்தூரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு பல விஷயங்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் 1600க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 1வது 8வது வரை சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஊடகங்கள்லேயே செய்தி வந்தது. ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவன் எண்ணிக்கை 1, ஆசிரியர் எண்ணிக்கை 2, பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர், ஹெட் மாஸ்டர் ஒருத்தர். இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சென்ட்ரல் வில் ப்ரொவைட் யூ ஃபண்ட்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, கன்சால்டேஷன் ஆஃப் சச் ஸ்கூல்ஸ். சரி, நீங்கள் ஏதாவது, நான் கேட்குறேன், பிஜேபிக்காக ராஜாக்கான்னு வேணாம், இம்பார்ஷியலாக பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், உண்மை என்ன தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் 9 மாணவருக்கு கீழே இருக்கிற ஸ்கூல் ஒன்று காட்ட முடியுமா? ஒய் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்? உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கம்மி, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல. இட் ஹஸ் நாட் இன்ஸ்பயர்டு தி பப்ளிக். அதனால் 1வதுலேருந்து 8வது வரை 9க்கு கம்மியாக 1600 ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, நான் இன்னும் சொல்கிறேன், இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு என்ன தூங்குறத ஸ்டாலின் அவர்களுக்கு கனவில் வந்ததா? இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. நீங்கள் அதனால், ஏன்னா அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் வந்து கல்விக்காக 40,000 கோடி அலோகேஷன், அதில் 38,000 கோடி சேலரி அண்ட் பென்ஷன். இப்போ மீதி எல்லா விஷயத்துக்கும் எந்த ஃபண்டு? சென்ட்ரல் ஃபண்டு தான்.
கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் ஃபண்டு தான். அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. எங்கேயுமே கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணலை, வாயில் போட்டுக்கிறீங்க அந்த காசை. ஆகவே நீங்கள் எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் திருப்பியும் உங்கள் பழைய பல்லவி 65 பாடினதை பாட நினைக்கிறீங்க. வி வில் எக்ஸ்போஸ் யூ தரோலி. வீடு வீடாக போவோம். நீங்கள் மொத்தமாக போனப்போ தடுத்தீங்க. வீடு வீடாக எங்களுடைய ஒர்க்கர்ஸ் போவாங்களே, தடுக்க முடியுமா? எத்தனை ஒர்க்கர் தடுக்கும் உங்கள் போலீஸ்? ஒரு மாரிதாஸ், ஒரு கல்யாணராம விரட்டுவீங்க. எல்லோரும் மாரிதாஸ் ஆகிட்டா? ஆகவே எல்லாத்துக்குமே அடக்குமுறைக்கு. அதுக்கு உதாரணம் நம்ம லைஃப் டைமில் நம்ம பார்த்துருக்கோம். 75 to 77 மோஸ்ட் ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் அட் தி சென்டர். நெருக்கடி நிலை அரசாங்கம். அதை மக்கள் தூக்கி எறியலை. உத்தரப்பிரதேசத்தில் 0, மத்திய பிரதேசத்தில் 0, பீகாரில் 0, காங்கிரஸ் 1.5 வருஷ சர்வாதிகார ஆட்சியில். அதனால் இந்த 12 மாதம் போகிறோம் இந்த சர்வாதிகார திமுக ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஆகவே இவர் எச்சரிக்கையோடு இருக்காங்க. நீங்கள் சத்தமோட்டு பிரயோஜனம் இல்லை. யூ ப்ரூவ் யார் தமிழ் லவர். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அதையும் சொல்லிட்டேன்னா, சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் நாளைக்கே அது சமச்சீர் கல்வி கூடும். இங்கே ஹிந்தி வராது, சம்ஸ்கிருதம் வராது. சொல்லுங்கள், முதுகெலும்பு இருக்கா, தைரியம் இருக்கா, தமிழ் உணர்வு இருக்கான்னு நான் கேட்குறேன். இது புதிய கல்விக் கொள்கை இல்லை. டெர்மினாலஜியே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இட்ஸ் நாட் நியூ எஜுகேஷன் பாலிசி. எல்லா மாநிலங்களிலும் தொடங்கியிருக்கு. நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் நேற்று கனிமொழி சொல்லி கொடுத்தாங்கிறதுனால நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கேந்திரிய வித்யாலயாங்கிறது என்ன? கேந்திரிய வித்யாலயா எதுக்காக வந்தது? இவங்க உடனே தமிழ்நாட்டில் மொத்தம் 48 கேந்திரிய வித்யாலயம் தான் இருக்குது. எங்கே இருக்குது? இப்போ காரைக்குடியில் கேந்திரிய வித்யாலயா இருக்குது. ஏன்? சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்க அவங்க குழந்தைகளுக்காக. அதில் அவங்க 10%, ஒரு கிளாஸுக்கு 40 பேர் தான். அதில் 4 பேர் மட்டும் ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சீட்டு கூலிக்கு போட்டு எடுப்பாங்க. என் பேத்தி அதில் தான் படிக்கிறான். ஏன்னா என்னால் 1.5 லட்சம் கட்ட முடியாது. 1500 ரூபா தான் ஃபீஸ். சேம் ஸ்டாண்டர்ட். கேந்திரிய வித்யாலயில் படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸ் 1500 ரூபா தான். அவங்க சீட்டு போட்டு எடுப்பாங்க. அதனால் அது யாருக்கு? டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். நாளைக்கு சிஎஸ்ஆர்ஐயில் இருக்கிறவரை சிஎல்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இருங்க, அதனால அதில் தான் இல்லை. தமிழாசிரியர்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் குஜராத்தில் ஆரம்ப பள்ளியில் குஜராத்தி கம்பல்சரி, அப்புறம் குஜராத்தி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் என்ன வேணால் எடுத்துக்கலாம். மக்கள் ஹிந்தி எடுத்துக்கிறான்னா ஹிந்தி. ஒரிசாவில், ஆந்திராவில், கேரளாவில் எல்லா இடத்துலையும் அதுதான். அதனால் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் தகவல் ஊடகத்தில் இருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு பிரதமருடைய தொகுதி வாரணாசியில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 100 லாங்குவேஜஸில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ண மத்திய சர்க்கார் செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், 58 வருஷம் தண்டத்துக்கு திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் ஒன்றே அது ஒரு கேள்வி கேட்டாங்க. சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி? சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கல. தேர் ஆர் 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ், பட் ஒன்லி 1 தமிழ் யூனிவர்சிட்டி. அதனால் அதுலேயும் இந்த 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கே, அது பிஜேபி ஆட்சியில் ஆரம்பிக்கலை. 17 வேர் ஸ்டார்டட் பிஃபோர் 2014. பிஜேபி வந்துட்டு 10 வருஷத்தில் 1 தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் அதிகமாக ஆரம்பித்ததே பி. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கச்ச, அதில் முரசொலி மாறன் மந்திரியாக இருக்கச்ச, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மந்திரியாக இருக்கச்ச. ஆகவே நாட்டில் தேவை வைத்து கொடுக்கப்படுது. 18 யூனிவர்சிட்டிஸ்க்கு அலோகேட் பண்ணுறதையும் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பண்ணுறதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த நாட்டிலே 60 வருஷம் நாட்டை ஆண்டு அழித்தது காங்கிரஸ் தானே. இந்த 10 வருஷமாக தானே பிஜேபி. இந்த 10 வருஷத்தில் முன்னேற்றம் விசிபிளாக எல்லா செக்டார்லேயும் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு இருக்கை. எதுக்கு பாரதியார் இருக்கை? டு டீச் தமிழ், டு டூ ரிசர்ச் இன் தமிழ். அதே மாதிரியாக அங்கே பனாரஸ் டிஸ்ட்ரிக்டில் பல பள்ளிக்கூடத்தில் 3வது லாங்குவேஜாக தமிழுக்கு. இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் குவாலிஃபைட் தமிழ் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே இல்லை. எல்லா மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே ஏன் தடுக்கணும்?
இங்கே நீங்கள் நடத்துகிறீங்க. என்னோட கேள்வியே, ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பற்றி பேசவே ரைட்டு இல்லை. எப்போ ரைட்டு வரும்? சன்ஷைன் ஸ்கூல் மாண்டிசோரி சமச்சீர் கல்வியாக மாற்றினா. அதர்வைஸ் யூ ஆர் கல்பிரிட்டுங்கிறேன் நான். எது இல்லை, நான் அது பண்ணால் உங்களுக்கு தரவு வர வச்சு கொடுக்குறேன் நான். என்ன, ஏன்னா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பிரதமர் போகிற இடமெல்லாம் தமிழுக்கு பெருமைப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? தேர் ஆர் 18 சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ். ஏன் தமிழ் யூனிவர்சிட்டி 2வது கூட கொண்டு வரல? அதுவுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டார். இந்த திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ அதில் என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நோ. தமிழுக்காக ஒன்றுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே. ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம்தான் உங்கள் மூலதனம். இல்லை, மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒருத்தர் வீட்டிலையாவது கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்கா டிஎம்கே? டெல்மி. டிஎம்கே டிஎன்ஏலே கிடையாதே சார். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், திரு வைகோ அவர்கள் திமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டவொன்னே 8 பேர் செத்து போனாங்கள்ல. திருப்பியும் ஸ்டாலின் நான் உயிரோடு இருக்கிறவரை அவரை காப்பாற்றுவேன் சீஃப் மினிஸ்டரான்னு பேசுகிறீங்களே, அந்த 8 பேர் தியாகம் என்னாச்சு? உங்கள் டிஎன்ஏ துரோக டிஎன்ஏ. நீங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏன் கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல? ஏன் டெப்டி சிஎம் கொடுக்கலாமே? டெப்டி சிஎம் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் தமிழ் பற்றுங்கிறதே பகல் வேஷம். தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அவுட்ஃபிட் இஸ் டிஎம்கே. அதனால பண்ணலை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இது நீங்கள் அது புது கொஸ்டின் இல்லை. திமுக ஏன் செய்யலை? மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஏன் கொடுக்கல? ஆண்டுதோறும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன பேச்சு?